கல்லை கனியாக்கும் ஒரு வாசகம். விச்சுவும் கிட்டுவும் பால்ய வயதிலிருந்தே தோழர்கள். இப்போ வாக்கிங் போய் வயிறு குறைக்கும் வயசு. வாக்கிங் முடிந்து ஒரு மரத்தடி பெஞ்சில் அமர்ந்தார்கள். கிச்சு, வீட்டுக்கு போய் என்னடா பண்ண போகிற? வாயேன், எங்கள் வீட்டில் காலை டிஃபன் சாப்பிடலாம் என்றான் விச்சு. இல்லைடா, லதா போய் சேரும் முன்னாடியெல்லாம் வீட்டு சாப்பாடு தான். அவள் விட்டுட்டு போயிட்டு 2 வருஷம் ஆறுது. இப்பெல்லாம் ஹோட்டல் சாப்பாடு தான். பிடிக்கலைனாலும் சாப்பிட்டத்தானே வேண்டியிருக்கு. இன்றைக்கி ஒரு நாளைக்கு உங்கள் வீட்டில் டிஃபனுக்கு வரலாம், நாளை மறுபடியும் ஹோட்டல் தானே. என் தலையெழுத்து. சொல்லும் போதே அவன் கண்கள் கசிந்தன. ஹோட்டல் சாப்பாடு ஒத்துக்காதுடா. ஒத்துக்கலை தான், போட்டது கிணத்துல போட்ட கல்லாக கிடக்குது. டிஃபன் இல்லை, ஹோட்டலில் என்ன சாப்பிட்டாலும் அப்படி தான். உண்மைதான். எனக்கும் எப்போது ஹோட்டலில் சாப்பிட்டா ஜீரணமே ஆறுதில்லை. அப்படியே கிணத்துல போட்ட கல்லாக தான் கிடக்குது. அவனும் நொந்து கொண்டான் ஹோட்டல் சாப்பாட்டை. ஏன் அப்படி இருக்கு தெரியுமா? வீட்டில் வீட்டுக்காரி அரிசியில் கல் பொறுக்குவா, கருப்பரிசியில் நெல் நீக்குவா. ஹோட்டலில் கல்லோடு தான் சமைக்கிறாங்க போல். அதுதான் தின்னது அப்படியே வயிற்றில் கல்லாக கிடக்குது. முரத்தில் புளியை விரட்டினதும், முரத்தில் கல் புடைச்சதும், கல்லை கனியாக்கி பசியாற்றியதும் ஆத்துக்காரிங்கன்ற பெண்கள் தான்டா. அவை இல்லாத அருமை ஹோட்டல் சாப்பாட்டில் புலப்படுது என்று கிச்சு சொல்ல வீட்டு ஞாபகம் வந்தது. விச்சு விடை பெற்றான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோவை நீங்கள் ரெகுலராக பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.